நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெறுவதற்காக, அதுவும் நிலை வாழ்வை பெறுவதற்காக, அவரோடு இணைந்து மகிழ்ந்திருப்பதற்காக, கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் தன்னையே அப்பத்தின் வடிவில் இதோ கையளித்திருக்கிறார், எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய அருமடையாளங்களையும் அரும் செயல்களையும் வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய உன்னதரான கடவுளாக ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த இறைவார்த்தை சொன்ன உடனே அங்கே மக்கள் மத்தியில் ஒரு சின்ன விவாதம், ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அதான் இன்றைக்கு வாசிக்கப்பட இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். மக்கள் சொல்கிறாங்க, நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு நற்கருணையின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாத மக்கள், இயேசுவினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாத மக்கள் கூட்டத்தினர் இருந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதோ இந்த ஆண்டவர் நாம் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே கையளித்திருக்கிறார். இந்த ஆண்டு நம்மை ஈர்த்திருக்கிறார். நம்ம இதே யோவான் அதிகாரம் 6 வாசிக்கிறோம், தந்தை ஈர்த்தாலொழிய யாரும் என்னிடத்தில் வர இயலாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஈர்த்திருக்கிறார். அப்போ அந்த ஈர்ப்பு என்பதை இன்றைக்கு நாம் இந்த ஆராதனை வேளையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் நிறைய காரியங்கள் நம்மளுடைய ஈர்த்து கொண்டே இருக்கிறது. இப்போ சாலையில் போகிறோம், ஒரு பெண் ஒரு ஆணை ஈர்க்கிறார், ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை ஈர்க்கக்கூடிய ஒரு சூழல். இது இயல்பிலேயே ஒரு உடலியல் சார்ந்த ஒரு ஈர்ப்பாக நமக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு கடவுள் நம்ம எப்படி இருக்கிறார், எப்படி ஒரு உருவகமாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த காந்தம் இரும்பு. இப்போது அந்த காந்தம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இரும்பு என்ன செய்திருப்புனா அப்படியே தன்னை காந்தம் பக்கத்தில் வந்து விடுகிறது. இப்போது அந்த இரும்பு அந்த காந்தத்தினுடைய தன்மையை அப்படியே உள்வாங்கி கொள்கிறது. அப்போ அது காந்தமாகவே இன்னொரு காந்தமாகவே மாறக்கூடிய ஒரு சூழல். அது அதனுடைய இயல்பை இழக்கவே இல்லை. அதே போல தான் இந்த உலகத்தில் சாத்தானும் சோதிக்கிறவனும் ஈர்க்கிறான். அப்போ அது எப்படி நான் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அந்த பிளாக் ஹோல்ஸ், கருந்துளை, அந்த இடத்துக்குள்ளே அந்த கருந்துளைக்குள்ளே எந்த பொருளாம் போயிருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே அழிந்து விடுகிறது, ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. அப்போது இன்றைக்கு சாத்தானை நோக்கி போகக்கூடியவர்கள் அல்லது உலகத்தின் பின்னால் போகக்கூடியவர்கள் அங்கே என்ன செய்யப்படுறாங்க, தங்களை தன்னுடைய வாழ்வை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இந்த ஆண்டவர் நம்மளை ஈர்க்கிறார், காந்தத்தை போல நம்மளை ஈர்க்கிறார். நம்மளாகவே இருக்கிறோம், ஆனால் அந்த காந்தத்தின் தன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
ஆகவே இந்த ஆராதனை வேளையில இயேசுவே, ஆண்டவரே, நிலை வாழ்வை தருபவரே, அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருப்பவரே, உம்மை நான் போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் புகழுகிறேன் ஆண்டவரே. இது நான் வாழ்வு பெறுவதற்காக இதோ உம்மையே நீர் கையளித்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, நற்கருணையில் எழுந்தவரே, உம்மை நான் போற்றுகிறேன் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். என் மருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். ஆம் ஆண்டவரே, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று யோவான் செய்தியில அதிகாரம் 6 இறைவார்த்தை 56 நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நாங்கள் உண்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, சுவைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை நினைத்து, பேரன்பை நினைத்து, உம்முடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் பருகும் போதெல்லாம், உண்ணும் போதெல்லாம் நீர் உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீர் எங்களோடு இணைந்திருக்கிறீர், நாங்களும் உங்களோடு இணைந்திருக்கிறோம் என்ற இந்த உன்னதமான பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து இணைந்து இருக்க என்றும் அழைப்பவரே. வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மை இணைந்து இருக்க என்றும் அழைப்பவரே. உமது அருகில் இருந்தால் கவலை மனதில் இல்லையே, உமது உருவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுதே. நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். ஆராதனை புரிவோம். இயேசுவே 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 தெய்வமே 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 தெய்வமே
ஆராதனை 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, ஏசையா 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 ஏசையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா. இது அப்பத்தின் வடிவில் எழுந்தெழுந்திருக்கக்கூடிய ஆண்டவரே, இதனுடைய துதிகன மகிமையினால் ஆராதனையினால் நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது மட்டுமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை வழிநடத்தி இருக்கிறார், நம்மை தப்பிவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய உடனிருப்பினால் மேகத்தூணாக நெருப்புத்தூணாக இருந்து ஆண்டவர் நம்முடைய தேவைகளையெல்லாம் சந்தித்திருக்கிறார். இதோ விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்னவர். மன்னாவில் பழைய ஏற்பாட்டில் பாலினத்தில் மன்னாவை உண்டாங்க. மன்னாவை உண்டவர்களெல்லாம் இறந்து போனார்கள். ஆனால் என்னுடைய வாழ்வை, என்னுடைய உடலை உண்கிறவர்கள் யாவருமே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வர் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தை நமக்கு எண்பித்து காட்டுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இமட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வளமாக ஆண்டவரை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. எங்களை திடப்படுத்துகிற நம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் உம்முடைய வார்த்தை வழியாக எங்களை சந்திப்பதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஈர்த்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் எங்களை ஈர்த்து கொண்டு இருக்கிறது தகப்பனே. ஒருபுறம் உலக மாயைகள், இதோ ஒரு பக்கம் அப்படி அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அன்பு ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களுடைய வாழ்வை நீர் ஈர்த்து கொள்வதற்காக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை நீர் பாதுகாத்து கொள்வதற்காக எங்களுடைய உணர்வுகளை, சிந்தனைகளை, இயல்புகளை ஆண்டவரே, மனநிலைகளை உம்முடைய சாயலாக ஆண்டவரே, உம்முடைய சிந்தனைகளாக உருமாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ எங்கள் குடும்பத்தில் நீர் சமாதானத்தை கொடுப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒற்றுமையை கொடுப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ நிரந்தர வேலை வாய்ப்பை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானகத்தின் பலகணிகளை திறந்து இரட்டிப்பான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆயுள் நாளை நீடிக்க செய்கிற உடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல தகுந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பர்களை நீர் எங்களுக்கு தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்காய் நன்றி. கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. திருமண தடைகளை அப்புறப்படுத்துவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை காத்து வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. தெய்வமே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அன்பு தகப்பனே, உம்முடைய சிறுகளின் நிழலில் எங்களை அரவணைத்து காத்து கொள்வதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடும் வெயில் ஆண்டவரே, இந்த கடும் வெயிலின் மத்தியில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வதற்காய், கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குழப்பத்தின் மத்தியில் நாங்கள் இருந்த பொழுது ஆண்டவரே, என்ன செய்வது என்று நாங்கள் திகைத்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே, இதோ தகுந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து தேர்ந்து தெளியக்கூடிய பண்பினை தந்து தெய்வமே, எங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான ஏற்ற சூழலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
விபத்திலிருந்து எங்களை காத்து கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆபத்திலிருந்து எங்களை காத்து கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க மக்களே. மட்டுமாய் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எண்ணிலடங்கா நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அப்படி ஆண்டவர் ஒப்புக் கொடுங்க மக்களே. இதோ ஆண்டவர் இதோ நம்முடைய தேவைகளுக்கு அல்ல தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நன்றின்னு சொல்லுங்க மக்களே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, வல்லவரே நன்றி, தூயவரே நன்றி, என்னை படைத்தவரே நன்றி, உரு கொடுத்தவரே நன்றி, உரு மாற்றுபவரே நன்றி, வளமான வாழ்வை தருபவரே நன்றி. ஆண்டவரே இது தொடர்ந்து எங்களுடைய பராமரிப்பில் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் தடுமாறி போயிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் ஆண்டவரே அப்ப நாங்கள் நெடுதூரம் போயிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கட்டளைக்கு மாறாக நாங்கள் நடந்திருக்கிறோம் அப்பா. ஆனால் தெய்வமே, நீர் எங்களை விட்டு விலகாதவராக ஆண்டவரே, இதோ எங்களுடைய நிழல் எப்படி எங்களோடு பயணிக்கிறதோ அதே போல அன்பு தகப்பனே, எங்களுடைய வாழ்வில் நீக்கமர நிறைந்திருப்பதற்காக நீங்காத நிழலாக எங்கள் வாழ்வில் வருகிற உம்முடைய மேலான உடனிருப்பிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு எதிராக நாங்கள் முணுமுணுத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு எதிராக நாங்கள் முணுமுணுத்திருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுடைய முணுமுணுப்பின் மத்தியில் நீர் எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உள்ளத்தில் ஆங்காரம், உள்ளத்தில் வன்மம் ஆண்டவரே, மன்னிக்க முடியாத காரணிகள் ஆண்டவரே, நிறைய காரியங்கள் இருக்கிறது தகப்பனே. இருப்பினும் அன்பு ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே மன்னித்து அரவணைத்துக் கொள்கிற உடைய மேலான அந்த இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல சூழலை எங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எத்தனையோ மக்கள் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, அப்படி அந்த ஆதரவற்ற மக்களுக்கு நீ அடைக்கலம் கொடுக்கிற உடைய மேலான அந்த உடனிருப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ ஒரு தெள்ளு பூச்சியாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்துல விலையேற பெற்ற பிள்ளைகளாக எங்களை உயர்த்துகிற உடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, ஏதோ எங்களை சுற்றி முற்றிலும் ஒரே திகில் ஆண்டவரே. எங்கள் உடல் நலில் அக்கறை கொள்வார் யாருமில்லை ஆண்டவரே. இதோ நாங்கள் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக பலர் கண்ணி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த வேளையில் அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுக்கு வளமான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த எதிர்நோக்கோடு அன்பு தகப்பனே, இந்த நல்லெண்ணத்தோடு இதோ எங்களுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் நிர்மூலமாக்குகிற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ என்னுடைய உடல் நலத்தில் அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காய் நன்றி, எங்களுக்கு ஆண்டவர் நலன் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி நன்றி செலுத்துங்க மக்களே. எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி நம்பிக்கையோடு இதோ எம்மட்டுமாய் ஆண்டவர் நிலைத்து நிற்க செய்திருக்கிறார். அன்று எவ்வாறு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கினாரோ, அந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாரோ, அதே போல இதோ இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்துங்க மக்களே. எல்லாருடைய கரங்களை மேலே உயர்த்தி துதிங்க மக்களே. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடி சில மணித்துளிகள் கண்களை மூடி வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளிடம் கொடுக்காம இரண்டு கரங்களையும் அப்படியே மாறில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி அப்படி உங்களையே ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுங்கள். இதோ ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். எந்த சமயத்திலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு. எந்த சபைகளிலும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு. எத்தனையோ பேர் பிரிவினை சபையை சார்ந்தவங்க மனம் மாறி நற்கருணை ஆண்டவர் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்களாக, பக்தி கொண்டவர்களாக, சாட்சிகளாக வந்திருந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், மனமாற்றத்தை ஏற்படுத்தினார். இதோ இந்த நாளில் நாமும் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக
அப்படி நம்மையே நாம் வந்து முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ள முணுமுணுப்பு வேண்டாம், என்ன நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு அசட்டித்தை நமக்குள்ள வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிங்க. நான் சொல்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன், என்னுடைய அனுபவம் உங்களுக்கும் ஒரு சான்றாக இருக்கும். ஆனால் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நீங்கள் வெறுமையாகி போக போகிறதில்லை. இந்த ஆண்டவர் இது நமக்கு ஒரு மனமாற்றத்தை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பை, நம்மை ஒரு கருவியாக வந்து பயன்படுத்த இருக்கிறார். இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம், சவுல் உலகத்தின் பின்னால் ஓடியவர், கமாலியல் அவருடைய பாதத்தில் அமர்ந்த சட்டங்களை பயின்றவர். அங்கு கடிதம் வாங்கிக்கிட்டு தொடக்க கால கிறிஸ்தவர்களை கொல்லணும், துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்கிறார், அங்கு புறப்படுகிறார். அது அவருக்கென்று அவர் வகுத்து கொண்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் அப்படியே ரொம்ப தீவிரமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் அங்கு ஆண்டவர் அவரை தடுத்தாட்கொள்கிறார். உயிர் தாண்டவரை தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. பவுலே பவுலே, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்கிற அந்த கேள்வி. கடவுளை அவர் துன்புறுத்தலை, ஆனால் யார் அவர் துன்புறுத்துகிறாரு? தொடக்க கால கிறிஸ்துகளை துன்புறுத்துகிறார். அப்போ ஒரு சக மனிதன் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் எப்படி அவங்களை பார்க்குறார் அப்படின்னா, என் பிள்ளைகள், தன்னுடைய சாயல், தன்னுடைய உரு. அப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய வேதனைகளையும் அவமானங்களையும் சொல்லன்னா துயரங்களையும் அப்படியே உற்று நோக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இந்த நேரத்தில் அப்படியே ஒப்புக்கொடுங்க. உங்களை காயப்படுத்தக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துகிறாங்க, அதே போல் யாரெல்லாம் உங்களுக்கு அவமானத்தை கொண்டு வர்றாங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் துரோகத்தை இழைத்து கொண்டே இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு எப்படி சவுலை பார்த்து கேட்கிறாரோ, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று எப்படி கேட்கிறாரோ, அதே போல் அந்த சகோதரனை வந்து சகோதரனை பார்த்து உங்களுக்காக வாதிடுவார், உங்கள் சார்பாக நின்று போரிடுவான். ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக்கொடுங்க மக்களே. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட்டு அப்படியே உங்களை அப்படியே முழுமையாக ஒப்புக்கொடுங்க. வேறு எதுவும் செய்ய வேண்டாம். அந்த காயப்படுத்துகிற நபரை எல்லாரையும் ஒப்புக்கொடுங்க. ஒருவேளை கணவன், மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், மாமனார், மாமியார், வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லது தான் செய்வீங்க. ஆனால் அங்கு உங்களுக்கு வரக்கூடியது அவப்பெயர், அவமானம், ஏளனம், இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு விதமான வருத்தத்தை ஏற்படுத்துது, நெருக்கடியில் ஏற்படுத்துது. என்னடா வாழ்க்கை இது, நான் எதுக்கு இனிமேல் நல்லது செய்யணும், நான் எதுக்கு ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தளர்ச்சியை நமக்கு வந்து கொண்டு வரோம். ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு, இதோ என் ஊழியன் சவுலை பார்த்தாயா? முதல் பழைய நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிற முதல் வாசகத்தில் மக்களை வந்து கொல்லணும், துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அவனை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் தேர்ந்தெடுத்த கருவி என்று குறிப்பிடுகிறான். இன்றைக்கு யாரெல்லாம் உங்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கடவுளுடைய கருவிகளாக, கடவுளுடைய வார்த்தை தெரிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாற போறாங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வேற எதுவும் நீங்க செய்ய வேண்டாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல மனமாற்றத்தை அவங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இதோ என்னுடைய உள்ளத்தின் குமரல்கள் எல்லாம் கேட்டருளும் ஆண்டவரே. தெய்வமே, தனிப்பட்ட வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆண்டவரே, உடல் சார்ந்த இச்சைகள், ஒரு விதமான போராட்டம் என்னை எப்படி தள்ளிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே, இதோ என்னுடைய வாழ்வை ஆண்டவரே அப்படியே பின்னோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. நான் முன்னாடி வரணும், உங்களோட இணைந்து இருக்கணும், கனி கொடுக்கணும், பலன் கொடுக்கணும் ஆண்டவர், நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்ல மகனா, நல்ல கணவனா, நல்ல மனைவியா வாழணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. உள்ளத்துக்குள்ள நிறைய திட்டம் இருக்கிறது ஆண்டவரே. நான் ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கை அப்படியே பின்னுக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. தெய்வமே ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த சூழல்களை எல்லாம் உங்களுடைய கரத்திற்குள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சவுலை நீர் தடுத்தாட்கொண்டது போல ஆண்டவரே என்னையும் தடுத்தாட்கொள்ளும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வில் யாரெல்லாம் எனக்கு துன்பத்தை, வேதனைகளை கொடுத்தார்களோ அவர்களையும் உம்முடைய பிரசன்னத்தினால் தடுத்தாட்கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளில் உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் ஆண்டவரே. தடைகள் மாறணும் ஆண்டவரே, விலகணும் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க மக்களே, ஒப்புக்கொடுங்க, அர்ப்பணிங்க. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்களுக்கு இடம் கொடுக்காம உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நான் வந்த வண்ணம் செல்லாதபடி
நீர் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த உன்னதமான நாளில் நீர் எங்களுடைய பிரசன்னத்தினால் ஈர்த்து கொண்ட உடைய மேலான உடனிருப்பிற்காக, ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நீ நற்கருணையில் வீற்றிருக்கிறீர் என்று நாங்கள் ஆண்டவரே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, பலர் இன்னும் உன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். நீர் உம்முடைய உடல், உம்முடைய இரத்தம் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் சுவைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு தேவையான தகுந்த வழிகாட்டுதலை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் குறிப்பாக நற்கருணையில் நீர் வீற்றிருக்கிறீர் என்று நம்பிக்கை இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய எண்ணங்கள் மாறுவட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நம்பிக்கை ஆண்டவரே புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சாட்சிகளாய் எழுப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் சவுல் எப்படி ஆண்டவரே தொடக்க கால கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும் என்று ஆண்டவரே கங்கணம் கட்டி கொண்டிருந்தாரோ, தீவிர முயற்சியில் இருந்தாரோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையில பலர் நாங்கள் விரும்பலனா கூட எங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்கப்பா. நாங்கள் நிம்மதியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல ஆண்டவரே. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, இவன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், இவன் எப்படி மனநிறைவோடு இருக்க முடியும் என்று எங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளையும் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் அவப்பெயர்களையும் அவமானங்களையும் பலர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்க எங்களுக்கு காயத்தை கொடுத்துருக்குறாங்கப்பா, அவமானத்தை கொடுத்துருக்குறாங்கப்பா, அது வலிக்குது ஆண்டவரே. ஆனால் அந்த வலியை தாங்கி கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சவுலை எப்படி உம்முடைய கருவியாக நீர் தெரிந்து கொண்டீரோ, அதே போல அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்களை காயப்படுத்துகிற, அவமானம் செய்கிற ஆண்டவரே, எங்களை துன்புறுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருவியாய் உருமாற்றுவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பு தெய்வமே, இதோ நாங்களும் பல நேரங்களில் பல 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 வேளைகளில் எங்களை சார்ந்த நபர்களுக்கு நாங்கள் அவப்பெயரை கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் தடுத்தாட்கொள்ளும்படியாய் எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தாரும் ஆண்டவரே. எங்க உள்ளத்துல நிறைய பிரச்சனை இருக்குதுப்பா, நிம்மதி இல்லை, வன்மம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வாழுகிற ஆலயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டிய உன்னதமான சூழலை, ஆசீர்வாதமான சூழலை எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிரசு முதல் பாதம் வரை ஆண்டவரே உம்முடைய சிரசிலிருந்து வழிந்துடைய இரத்தம் கடந்து வரும்படியாய் எங்களுக்கு தேவையான அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இது வெறுமனை வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே, வெறுமனை பிதற்றல் அல்ல ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் மனம் மாற வேண்டும், உம்மை நாங்கள் சுவைத்து பார்க்க வேண்டும், உமது கருவிகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு அன்பு தகப்பனே, ஏதோ எங்களுடைய ஜபங்களை எல்லாம் நாங்கள் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே பலனாய் மாறும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உன் வலிவின்மையில் வல்லமையை காண்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. பல நேரங்களில் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய அருள் கொடைகளை நாங்கள் நம்பாம இருக்கிறோம் ஆண்டவரே. என்ன வாழ்க்கை இது என்று நாங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே, முணுமுணுத்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் பாலை நிலத்துல ஆண்டவரே முணுமுணுத்தார்களோ, உமக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, அதே போல் நாங்களும் நீங்க இவ்வளவு நாளா எங்க வாழ்க்கையில சரி எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நினைத்து நன்றி சொல்லாம என்னடா வாழ்க்கை, என்னடா கணவன், என்னடா மனைவி, என்னடா உறவு என்று ஆண்டவரே நாங்கள் முணுமுணுத்து இருக்கிறோம் ஆண்டவரே. சலிப்போடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த எண்ணங்கள் எல்லாம் சலிப்பான எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே, முணுமுணுப்புகள் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய உதடுகள் எல்லாம் உம்மையே என்னாலும் துதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு நாவினை பரிசாக கொடுத்திருக்கிறேன், அதை கொண்டு ஆண்டவரை புகழ்வேன் என்று நாங்கள் சீராக் புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் நீர் எங்களுக்கு நாவினை பரிசாக கொடுத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் இந்த நாவினை கொண்டு ஆண்டவரே பிறருக்கு நாங்கள் வாழ்வு தரக்கூடிய பிள்ளைகளாக, மகிழ்ச்சியை விதைக்கக்கூடிய பிள்ளைகளாக,
ஆறுதலை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நாவினை புனிதப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய வாயினை புனிதப்படுத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பயணங்களையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த எங்களுடைய பயணத்துல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. நீர் இப்போ ஆண்டவர் உன் வலப்பக்கம் இருக்கின்றார். ஆண்டவரே, உமக்கு நிழலாவார். நாங்கள் திருப்ப 121 இறைவார்த்தை 5 வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உன்னை காக்கின்றார், அவரின் வலப்பக்கம் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார் என்ற இறைவார்த்தைக்கு நாங்க அன்பு தகப்பனே, நீர் எங்களை காக்கின்றீர் ஆண்டவரே, எங்கள் வலப்பக்கம் இருக்கின்றீர், எங்களை தாங்கி பிடிக்கின்றீர் ஆண்டவரே. தகப்பனே, எந்த விதமான தீங்கும் பொல்லாப்பும் விபத்தும் ஆபத்தும் அணுகாதபடி உம்முடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிறீர் என்கிற அந்த பிரசன்னத்தில் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய இந்த உன்னதமான சூழலை எங்களுக்கு தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே உமது சாட்சியாக உருமாற்றுவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். என் மீட்பரே, விடுதலை நாயகனே. என் மீட்பரே, விடுதலை நாயகனே. உமக்கே என்றும் ஆராதனை. உமக்கே என்றும் ஆராதனை. உமக்கே என்றும் ஆராதனை. நன்றியே
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவனாலயம் நுழைந்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவராலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழ் இன்னிசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வான் புகழ் இன்னிசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவராலயம் நுழைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஒரு இலக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கினை அடைவதற்கு நிறைய வழிகள். அந்த வழிகளில் நம்ம எதை நாம் பின்பற்ற போகிறோம், தெரிவு செய்ய போகிறோம். இன்றைக்கு சவுலுக்கென்று கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கில் சவுல் அடைவதற்கு கொஞ்சம் வழி மாறி போகிறார், தடம் புரள்கிறது. அதனால் நிறைய துன்பங்கள், குறிப்பாக தொடக்க கால மக்கள் கிறிஸ்தவர்கள் வேதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருடைய பாதையை சரி செய்கிறார். அவருக்கு அந்த திட்டத்தை அவருடைய பிறப்பின் நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய உன்னதரான கடவுளாக ஆண்டவர் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு கடவுள் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பினை கொடுக்கிறார். நம்முடைய பிறப்பு நம்ம யாருமே விரும்பி வந்தது கிடையாது, விருப்பப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்தது கிடையாது. ஆனால் கடவுள் திட்டமிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் இத்தனை ஆண்டுகள் வாழணும் என்பது கடவுளுடைய விருப்பம். அப்போது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த திருப்பலியில் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீங்கள் எதற்காக இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறீங்க? எனது படைப்பினுடைய நோக்கம் என்ன? நீங்கள் இப்போ சவுலை பவுலாக உருமாற்றினீங்க, உமது கருவியாக நீங்கள் அவர் பயன்படுத்துகிறீங்க. எங்களையும் உமது கருவியாக பயன்படுத்தும் என்கிற அந்த வேண்டுதலோடு இந்த திருப்பலியில் நம்ம நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூயாவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர் தெழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 முதல் 20 வரை. அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும்
என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பேன், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 52 முதல் 59 வரை. நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்விக் கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர்.
நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யூ ஆர் நாட் அன் ஆக்சிடெண்ட் என்கிற அந்த ஒரு தலைப்பில் ரிக் வாரன் என்கிற ஒரு எழுத்தாளர் த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்கிற அந்த புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு பகுதியை நமக்கு வந்து மேற்கோள் காட்டுகிறார். அதாவது இந்த உலகத்தில் நம்ம யாருமே விபத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அதாவது திட்டமிடாமல் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. நிறைய பேர்த்திட்ட நம்ம வந்து அப்படி உரையாடுகின்ற பொழுது பேசுகிறப்ப அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த பையன்லாம் பிறப்ப நாங்கள் திட்டமிடவே இல்லை ஃபாதர், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்க்கவே கிடையாது. அதே போல் இன்றைக்கு பெற்றோர்கள் வந்து திட்டமிடுறாங்க. ஒரு கணவன் மனைவி அல்லது திருமணமான தம்பதியர்கள் அவங்க திட்டமிடுறாங்க. திருமணமான தொடக்கத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு அல்லது 5 வருஷத்துக்கு கல்யாணம், அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டாம், குழந்தை வேண்டாம் என்று திட்டமிடக்கூடிய ஒரு சூழல். வாழ்க்கையில் நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து பெருக்கிக்குவோம். அதற்கப்புறம் நமக்கு தேவையான எத்தனை குழந்தைகள் வேண்டுமோ, 1 குழந்தையோ 2 குழந்தையோ அத்தனை குழந்தைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் திட்டமிடுகிறார்கள். ஆனால் சில பேர்கிட்ட பேசுகிறப்ப இப்படிப்பட்ட ஒரு பார்வைகள் நமக்கு வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அந்த புத்தகத்தில் யூ ஆர் நாட் அன் ஆக்சிடெண்ட் என்கிற அந்த ஒரு பகுதியில் ரிக் வாரன் ரொம்ப அழகாக சொல்லுவார். விவிலியத்தில் பல பகுதிகளை நமக்கு வந்து மேற்கோள் காட்டி கடவுள் எப்படியெல்லாம் நம்மளை வந்து திட்டமிட்டு இருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே கடவுள் நம்மளை தெரிவு செய்திருக்கிறார். அவருடைய கருவியாக நம்ம வந்து கடவுள் நம்ம உண்டாக்கி இருக்கிறார். தூயோராக மாசற்றோராக நமது வாழணும் என்பதற்காக கடவுள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று பல நிலைகளில் பல வழிகளில் ஆண்டவர் எப்படி நம்ம எல்லாம் உண்டாக்கிறார் என்கிற அந்த ஒரு சிந்தனை ரொம்ப அழகாக அந்த ரிக் வாரன் என்கிற அந்த எழுத்தாளர், ஒரு பாஸ்டர், அவர் வந்து மேற்கோள் காட்டுகிறார். பிரியமானவர்களே, நான் எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய இயக்கம், நம்முடைய இருத்தல் எல்லாமே யார் முடிவு செய்கிறா? நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம பெற்றோர்கள் முடிவு செய்கிறாங்க, அல்லது யாரோ 3வது நபர் முடிவு செய்கிறாங்க என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. கடவுள்தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம வாழணுமா வாழக்கூடாதா, நம்முடைய இருத்தல் வந்து எப்படி இருக்கணும் என்பதை வந்து திட்டமிடக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு முதல் வாசகத்தில் வந்து பார்க்கிறோம், அங்கே ரொம்ப அழகாக சவுலை ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக வந்து தெரிவு செய்யக்கூடிய ஒரு சூழல். அவங்க ரொம்ப தீவிரமாக சவுல் என்ன பண்ணுறார், அந்த மக்களை, அதாவது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வந்து கொன்றளிக்கணும், அவங்கள துன்புறுத்தணும். அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள தரன்னு இழுத்துட்டு வரணும், கையில் கயிறை கட்டி இழுத்துட்டு வரணும் என்கிற ஒரு முனைப்போட ஒரு விதமான தீவிர எண்ணத்தோட அவர் வந்து போகக்கூடிய ஒரு சூழலில் ஆண்டவர் அவர் வந்து தடுத்தாட்கொள்கிறார். அப்போது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதமாக கடவுள் அவரை வந்து தடுத்தாட்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். அப்போ கடவுளால் ஆட்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலை. இப்போ இன்றைக்கு நம்ம வந்து சவுளுடைய அழைப்பை குறித்து நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது 3 விதங்களில் சவுலை வந்து அழைக்கப்படுகிறார். நம்ம கலாத்தியருக்கு எழுதிய புத்தகத்தில் வாசிக்கிறோம், அங்கு தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே கடவுள் தன்னை வந்து தெரிவு செய்ததாக அழைப்பு கொடுக்கிறார். கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 15 மற்றும் 16 தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றி நற்செய்தியிடம் பிற எண்ணத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதனிடமும் போய் கலந்து பேசவில்லை என்று முதலுடைய அழைப்பை ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே. 2வது அழைப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதல் வாசகம். இந்த முதல் வாசகத்தில் காட்சி வாயிலாக கடவுள் அவருக்கு வந்து தன்னுடைய அழைத்தலை வெளிப்படுத்துகிறார். என்ன காட்சி? இங்கே தொடக்க கால கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும், அவர்களை கொன்றளிக்கணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சியில் கடவுளால் தடுத்தாட்கொள்ளப்படுகிறார்.
அந்த கடவுளால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவர் அவரை தன்னுடைய பணிக்காக தெரிவு செய்யக்கூடியதை இன்றைய முதல் வாசகத்தில் வந்து பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய அழைப்பு எங்கு உறுதி செய்யப்படுகிறது? மூன்றாவது விதமாக அவருடைய அழைப்பு எங்கே உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா, இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடர்ச்சி, அதாவது திருத்துதர் பணிகள் புத்தகத்தில் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 26 மற்றும் 27 அந்த பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கு பர்னபா இவருக்காக வந்து ஆதரவு கொடுக்கிறார். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அங்கு ரொம்ப, அதாவது நம்முடைய திருத்துதர்கள் பவுலை வந்து ஏற்றுக்கொள்ள, சவுலை ஏற்றுக்கொள்ள தயங்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த வேளையில் ஆண்டவர் தான் அவரை அழைச்சாரு, நீங்கள் தைரியம் ஒரு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பர்னபா அவருக்கு வந்து அழைப்பினை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ பிரியமானவர்களே, சவுலுடைய அழைப்பு 3 விதங்களில் வந்து பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் அவரை உறுதி செய்கிறார், அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கான நோக்கத்தை, யாருக்காக இவர் வந்து பணி செய்ய போறாரு என்கிற அந்த நோக்கத்தை அங்கு சவுலுக்கு வந்து கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதாவது பிற இனத்தாருக்கு அவர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க இருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை அங்கு சவுலுக்கு ஒரு இலக்காக வந்து கொடுக்கக்கூடியதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக வந்து பார்க்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்தை படிக்கிறப்ப அல்லது தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய செய்தி, முதல் செய்தி என்ன? எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத மனிதர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக, காட்சிகள் வழியாக ஆண்டவர் நம்மை தடுத்தாட்கொள்கின்றார், நம்மளை சந்திக்கிறார். அப்போ நம்மளை சந்தித்து நம்முடைய பாதையை வந்து செம்மையாக்கக்கூடியவராக, நமக்கு ஒரு வளமான வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதரான கடவுளாக ஆண்டவர் வந்து இருக்கிறாரு. அப்போ சவுலுக்கு எதிர்பாராத ஒரு நேரம், அவருக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அப்போ நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே கடவுள் நமக்கென ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை அவர் வந்து புரிந்து கொள்ளவில்லை. அப்போ கடவுள் அவரை தடுத்தாட்கொள்கிறார். நீ போற பாதை தப்புடா, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, என் குரலை கேளு, என் குரலை கேட்டு நீ செவி கொடுத்த அப்படின்னா நிச்சயமாக உனக்கு வளமான வாழ்வு உண்டு என்று ஆண்டவர் வந்து குறிப்பிடுகின்றான். அப்போ சவுலை தடுத்தாட்கொண்டது போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மை வந்து எதிர்பாராத மனிதர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் நம்மை தடுத்தாட்கொண்டே இருக்கிறார். நிறைய இன்றைக்கு அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அல்லது இறை ஊழியம் செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்த பிரிவினை சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுடைய அவர்களுடைய அழைத்தெல்லாம் கேட்டோம் அப்படின்னா, நான் மிகப்பெரிய குடிகாரர், நான் மிகப்பெரிய ஒரு விபச்சார வாழ்க்கை வாழ்ந்துருந்தேன், உலகப்போக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் வந்து நான் தடுத்தாட்கொள்ளப்பட்டேன். நிறைய மக்கள் இன்றைக்கு வந்து மனம் மாறுறாங்க. இங்கே நம்ம அருங்கொடை இல்லத்தில் வந்து சாட்சி சொல்கிறாங்க, தனிப்பட்ட விதத்தில் சாட்சி, மேடை ஏறி வந்து சாட்சி சொல்கிறாங்க. அவங்களோட அந்த சாட்சியங்கள்லாம் வந்து பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, அதெல்லாம் கேட்கின்ற பொழுது நமக்கெல்லாம் அப்படி புல்லரிக்கும். இப்படியெல்லாம் மனுஷங்க வந்து மனசு மாறுவாங்களா, இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை வந்து தலைகளாக மாறுமா என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை வந்து கேட்கின்ற பொழுது, மனமாற்ற அந்த நிகழ்வையெல்லாம் வந்து தியானிக்கின்ற பொழுது, நிச்சயமாக கடவுள் இந்த நாட்களிலும் என்ன செய்கிறார்? எதிர்பாராத மனிதர்கள் வழியாக, நபர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக, காட்சிகள் வழியாக ஆண்டவர் நம்மை தடுத்தாட்கொள்கிறார். இன்றைக்கும் இந்த நற்கருணை கொண்டாட்டம் வழியாக ஆண்டவர் நம்மை தடுத்தாட்கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் பல நேரங்களில் இந்த நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய மக்களை போல, அதாவது இவருடைய சதை, இவர் எப்படி நம்முடைய அவருடைய உணவை உடலை கொடுக்க முடியும், அவருடைய சதையை கொடுக்க முடியும், இரத்தத்தை எப்படி கொடுக்க முடியும், அதை எப்படி நம்ம உண்ண முடியும் என்று கேள்விகளை கேட்டு அப்படியே முணுமுணுக்கக்கூடிய ஒரு சூழல், வாதாடக்கூடிய ஒரு சூழல். அப்போ அங்கு வாதாடக்கூடிய ஒரு மனநிலை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, புதிய வாழ்வை நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இன்றைக்கும் ஆண்டவன் நற்கருணை கொண்டாட்டம் வழியாக நம்மளை தடுத்தாட்கொண்டே இருக்கிறார். நாம் பல நேரங்களில் வந்து கடவுளுடைய குரலுக்கு செவி மடுப்பதில்லை. அடுத்து சவுலுடைய வாழ்க்கையில் பவுலாக மாறுகிறார். அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன நடக்கிறது பாருங்க. அங்கே வந்து பழையதை மறக்கக்கூடிய ஒரு சூழல். அவருடைய கண் பார்வை இல்லை, 3 நாள் உண்ணலை, சாப்பிடலை. அதற்கப்புறம் அவங்க வந்து அனனியா வர்றாரு, ஜெபிக்கிறாரு. அங்கு செதில்கள் வந்து விழக்கூடிய ஒரு சூழல், செதில்கள் அப்படியே கண்ணிலேருந்து விழக்கூடிய ஒரு காட்சி, ஒரு நிலை.
அப்போ இந்த நிகழ்வை படிக்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி, வாழ்வியல் யதார்த்தமான அந்த அனுபவங்கள் என்ன அப்படின்னா, அதாவது நான் இயேசு அல்லது கடவுள் நம்மை தடுத்தாட்கொள்கின்ற பொழுது நம்முடைய பழைய இயல்புகள் எல்லாம் மாறுகிறது. அந்த செதில்கள் விழுதல், அது தேவையில்லாத காரியங்கள் சவுலை விட்டு நீங்கக்கூடியது, சவுல் பவுலாக புதிய அவதாரம் எடுப்பது. இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கடவுள் நம்மை சந்திக்கின்ற பொழுது, கடவுள் நம்மை தடுத்தாட்கொள்கின்ற பொழுது பழைய இயல்புகள் மாறுகிறது. ஃபாதர், நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபாதர், நான் அப்படி இருந்தேன் ஃபாதர், நான் வந்து ரவுடியாக இருந்தேன் ஃபாதர், அப்படின்னு ரொம்ப அடாவடித்தனம் பண்ணேன் ஃபாதர். ஆனால் இன்னைக்கு நான் வந்து விவிலியத்தை, பைபிளை நான் கையில் எடுத்தேன் ஃபாதர், என்னுடைய வாழ்வு அப்படியே தலைகீழாக மாறியது ஃபாதர், என் வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களை நினைக்கிறேன், அனுபவிக்கிறேன் ஃபாதர் என்று பலர் நமக்கு வந்து சாட்சிகளாக வந்து சொல்கிறாங்க. அன்பு மக்களே, அப்போது கடவுள் அனுபவம் இருக்கிறது. அது எப்படி வெளிப்படுகிறது? அது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் வழியாக. நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன், இறை வார்த்தையை வாசிக்கிறேன், ஜெபமாலை சொல்கிறேன், பாவ சங்கீர்த்தனத்தில் பங்கெடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, ஆனால் எனக்கு கடவுள் அனுபவம் இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு பொய்யாக இருக்கும். கடவுள் அனுபவம் ஒருவருக்கு ஏற்படுகிறது என்றால் அவர் தன்னுடைய பழைய இயல்பை மறந்து அவர் என்ன செய்கிறார்? அவர் வந்து ஒரு புதிய இயல்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபராக அவர் வந்து உருமாற்றம் அடைய வேண்டும். இதைத்தான் இன்றைய நாளில் முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான சிந்தனையாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கொன்று ஒரு இலக்கை கொடுக்கிறார். புற இனத்து மக்களுக்கு நான் உன்னை இறைவாக்கினராக, சரிங்களா, நான் என்னுடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக நான் இருக்கிறேன், நான் உன்னை அனுப்புகிறேன், நான் உன்னை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி அங்கு பவுலடியாருக்கு ஆண்டவர் ஒரு உன்னதமான அழைப்பினை கொடுக்கிறார், நோக்கத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதற்காக பிறந்தோம் அப்படிங்கிற நோக்கமே நமக்கு தெரியல. எதுக்குடா வாழ்றீங்க, உங்களுடைய இலக்கு என்ன நமக்கு தெரியல. இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய பிரிவுகள், அதாவது நிறைய பணிகள் இருக்கிறது. அப்போ கடவுள் நமக்கென்று அந்த அருள் கொடைகளை வந்து கொடுத்திருக்கிறார். அருள் கொடைகள் பலவை உண்டு. நம்ம வந்து கொரிந்தியர் முதல் புத்தகத்தில் அதிகாரம் 12 பார்க்கிறோம். அங்கு ஒருத்தருக்கு வந்து பேச்சாற்றலில் கொடுக்கிறார், நாவன்மையை கொடுக்கிறாரு, இன்னொருத்தருக்கு பிணிதிருக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாரு. அப்போ இன்னொருத்தருக்கு வந்து பல வகை பரவச பேச்சு பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாரு, இன்னொருத்தருக்கு அந்த பரவச பேச்சை விளக்கக்கூடிய ஆற்றல் வந்து கொடுக்கிறாரு, சுகம் கொடுக்கக்கூடிய ஆற்றல், வழிநடத்தக்கூடிய ஆற்றல், நம்பிக்கையை வந்து கொடையாக வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கிறாரு. அப்போ இவ்வளவெல்லாம் கொடையாக கொடுத்த கடவுள் அந்த கொடைகளை, இலக்கினை நாம் தெளிவாக புரிஞ்சிருக்கிறோமா? அப்போ இங்கு பவுல் சவுலாக இருக்கின்ற பொழுது அந்த இலக்கு அவருக்கு தெரியல. நான் கமாலியல்கிட்ட படித்தவன்டா, நான் எனக்கு சட்டம் தெரியும்டா, எனக்கு வந்து அதிகாரம் இருக்குடா, எனக்கு அறிவு இருக்குடா, ஆற்றல் இருக்குடா அப்படிங்கிற ஒரு மமதையில், உலகத்தின் போக்கில் தனக்கென்று ஒரு சட்டம், தனக்கென ஒரு வாழ்வு முறையை வகுத்து கொண்டு அப்படி போய்கொண்டிருக்கக்கூடிய தமஸ்கு நகரை நோக்கி போன அந்த சவுலை தான் ஆண்டவர் வந்து தடுத்தாட்கொண்டு, நான் உன்னை புற இனத்தாருக்கு ஒளியாக, இறைவாக்கினராக, என் வார்த்தை அறிவிக்கக்கூடிய ஒரு கருவியாக ஏற்படுத்துகிறேன், அனுப்புகிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு இலக்கு கொடுக்கிறார். அந்த இலக்கில் ரொம்ப அழகா அங்கு பவுலுடையார் வந்து நிறைவேற்றக்கூடியதை, வாழ்ந்து காட்டக்கூடியதை, செயல்படுத்தக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை இதுதான், அழைப்பு இதுதான். நான் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விபத்தினால பிறக்கல, அல்லது ஏதோ நான் என் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு வந்து நான் தான் காரணம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். நாம் கடவுள் திட்டமிட்டு இருக்கிறார். அந்த கடவுளுடைய அந்த கடவுள் கொடுத்த அந்த இலக்கினை நாம் நிறைவேற்ற முடியாமல் வழிதவறி சவுளை போல போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நாளில் கடவுள்கிட்ட, ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, ஏதோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பாராத மனிதர்கள் வழியாக, நிகழ்வுகள் வழியாக எங்களை நீங்கள் சந்தித்து கொண்டே வர்றீங்க, உங்களுடைய வார்த்தை வழியாக எங்களோடு பேசுகிறீங்க.
அதே போல் நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக பேசுகிறீங்க, சக மனிதர்கள் வழியாக எங்களோடு நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். தெய்வமே, உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவிமடுக்கணும். நற்செய்தியில் வாசகத்தில் வரக்கூடிய மக்களைப் போல எப்போ பார்த்தாலும் வாதம் செய்யாம, முணுமுணுக்காம, உமக்கு எதிராக குரல் கொடுக்காம, ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. அதே வேளையில் நீங்கள் எங்களுக்காக வகுத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? இல்லற வாழ்க்கையில், அதே போல் பொது வாழ்க்கையில், குருத்துவ வாழ்க்கையில், துறவர வாழ்க்கையில், அர்ப்பண வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்காக வகுத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? அந்த திட்டத்தை, இலக்கினை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் என்று சொல்லி இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரை அனைத்து இறைவன் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமை இந்த அப்பத்தை பெற்றுள்ள நிலத்தின் விளைவை மனித உழைப்பின் பயன் அப்பத்தை முகப்படுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவனின் வாழ்த்து பெறுவாராக. உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் ஆன்மீக பானமாக மாறும். கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் சென்னி கிண்ணத்தில் தருகின்றோம். சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராய், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் உடலையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பீ தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியினில் சேர்க்க மனுமகனாய் பிறந்தீ. மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேல் சுமதி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே, தினமும் நிறங்கள் ஸ்நேகமாயிருப்பீ தேவதயாநிதியே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.